பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் மகா உன்னதமான தேவன் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் போதுமானவர் டாடி. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், போதுமானவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், 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 தேங்க்யூ ஜீசஸ். மகா பெரியவரே உம்மை துதிக்கிறோம், மகா உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா சோதரம் மறித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த அன்பு தெய்வத்தை ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் டாடி, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உங்களோட உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமென். இது முதல் அற்புத அடையாளங்களை நீ பார்ப்பேன்னு சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்து ஒரு நன்மைகளை பெற்று கொள்ளட்டும் என்று சொல்கிற ஆண்டவரை. மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் என்று சொல்கிறேன். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வரட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீர் மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர் ஆண்டவரே, மகா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். உயிர்ப்பின் வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ள இறங்கட்டும் என்று சொல்லுகிற ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆமென் பார்க்க போகிற ஆமென் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உம்முடைய நாமத்தை பேசுகிற ஆண்டவரை. உம்முடைய உயிர் தெழுந்த உம்முடைய வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால, இறங்கட்டும் என்று சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, நன்றி செலுத்துகிற ஆண்டவரை. எங்களுக்காக ஆண்டவரை, எங்களுக்காக எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிரோட எழும்பினீர் ஆண்டவரை. உம்மை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை என்று சொல்லுகிறோம். உம்மை போல நல்ல தேவன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென். நீர் பெரியவர் ஆண்டவர், நீர் சிறந்தவர் அப்பா, சிறந்தவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி செலுத்துவர், நன்றி செலுத்துவர். நன்றி ஆண்டவர், நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எஸ் டாடி, 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 எஸ் டாடி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. மகா உன்னதமானவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, மகா பரிசுத்தமானவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, மகா பெரியவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, மகா உன்னதமானவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அற்புத அடையாளங்கள், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் டேடி, எஸ் டேடி. ஆமாம், ஆமாம். ஒவ்வொருத்தருக்காக உங்களிடத்துல வராங்க, பிளஸ் பண்ணுறேன். எஸ், எஸ் டேடி, எஸ் டேடி. ஆமென். பிரேஸ் லார்ட். எஸ், க்ளோரி டு காட். இந்த மாலை வேளையில்
இந்த உயிர்த்தெழுதல். ஆமென். ஒரு பண்டிகை, ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை இது. கிறிஸ்து பிறந்ததை எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், இந்த உயிர்த்தெழுதல், இந்த இயேசு உயிர்த்தெழுதல், இந்த பண்டிகையும் நம்ம என்ன பண்ணணுமோ அப்படி இயேசு பிறந்தது அப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு பிள்ளைகளும் இணைய போகிற அதை இணைய முடியாமல் இருந்தாலும் அநேகர் பார்க்குறீங்க, அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதை கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, கான்டாக்டில் வரீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்ப்போம். இயேசுவின் நாமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாலஸ்தீனாவில் பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இறையாட்சி பற்றி, பிதாவை பற்றி, அவரை பற்றி மக்களுக்கு போதித்து நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து வாழ்வு, மீட்பு, ரட்சிப்பு, சுகம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்துட்டு வந்தார் பாருங்க. ஆனால் மக்களுக்கு போதித்து எல்லா விஷயங்களும் ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாம் நன்மைகளை செய்து வந்தார். ஆமென். கல்லறையிலிருந்து மீண்டும் மாட்சிமையான உடலோடு 3ஆம் நாளிலே உயிர் பெற்று, ஆமென், கல்லறையிலிருந்து மீண்டும் மாட்சிமையான உடலோடு 3ஆம் நாளிலே உயிர் பெற்று எழுந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தில் இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, விசுவாசம். ஆமென். ஆமாம், இதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, போதனை, மரணம், இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க, இதில் ஒரு நற்செய்தி நூல்களாக இதில் பதிவு செய்யப்படுகிறது. சரி, விவிலிய அதிகாரத்தோட நம்முடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா யோவான் 19ஆவது அதிகாரம், அதில் 30, 31, மார்க் 16, 1, அப்புறம் 16, 6, இப்படிப்பட்ட இதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதல்களை பற்றி, சீசர்கள், பெண்கள் எல்லாம் சாந்தித்ததை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இறந்து போன கல்லறையில் 3ஆம் நாள் அவர் அந்த உயிர்ப்பின் நாளில், மக்களுக்கு இது தெரியாது, ஆனால் பெண்கள் எல்லாரும் அந்த சரீரத்தில் என்ன பண்ண போனாங்க, நறுமண பொருட்களை கொண்டு வந்து அவர் மேலே பூசுவதற்கும் அப்படி போனாங்க. ஆனால் அங்கே போகும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறைகள் கல் புரட்டப்பட்டிருக்குது. அது எப்படி சொல்வதுன்னு தெரியல. ஆனால் அந்த யூடியூப் இந்த வீடியோக்களில் பார்த்தா நமக்கு மிக தெளிவாக அதில் அழகாக நமக்கு அதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது அந்த கல் வெறுமையாக இருந்தது. அவரை சுற்றி வச்சிருந்த துணி எல்லாமே அங்கே சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அங்கே காணவில்லை. ஆமென். அவை வெறுமையாக இருக்க கண்டார்கள். மத்தேயு 28:1-7, மார்க் 16, 1-7 வரை, லூக்கா 24, 1-12 வரை, யோவான் 20, 1-12 வரை. அதை வாசித்தாதான் அது தெளிவாக புரியும். நமக்கு அதற்கான ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து ஒரு வெற்றி கொண்ட தெய்வம். அதாவது சாவிலிருந்து ஒரு வெற்றி என இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் குறிப்பிடும். வேறு எந்த ஒரு தெய்வமோ வேறு எந்த ஒரு இதுவோ எதையுமே குறிக்காது. ஜீவன் அப்படின்னாலே கிறிஸ்து தான். அப்போ அவர் பாருங்க, கிட்டத்தட்ட அவர் உயிரோடு எழும்பி கிட்டத்தட்ட 40 நாட்கள் சீசர்களுக்கு தோன்றினார், பெண்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எத்தனையோ ஜனங்களுக்கு கூட அந்த காட்சிகள் அவர்கள் கண்டனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இது நம்ம ரோமன் கத்தலிக் அதில் பார்த்தோம் அப்படின்னா திருத்தூத பணிகள் 1:3 பார்த்தீங்கன்னா விண்ணேற்றம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கிறிஸ்தவர்கள், அதாவது நாம் உயிர்த்தெழுதலின் பெருவிழா என்று சொல்றோம். அதனால தான் அந்த பெயர் அப்படி சொல்ல ஈஸ்டர்
அல்லது அசன்சியேஷன் அப்படின்னு சொல்லப்படுது, அசன்சியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரோமன் கேத்தலிக் அந்த இதெல்லாம் வரும். சரிங்களா? இது ஒரு திருநாளாக நம்ம கொண்டாடணும். ஏதோ மறித்து அப்படியே அவர் அடக்கம் பண்ணி அப்படியே போயிட்டு எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் இல்லை, இனி எங்கே வரப்போறாரு, நமக்காக ஒருத்தர் இருந்தார், அவரையும் அடித்து கொண்டுட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் மறித்து போயிட்டாரு, இனி நமக்கு யார் உண்டு, இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறிகள் காணப்பட்டது. சீஷர்களிடத்தில், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில், எல்லாரிடத்திலும் ஒரு கேள்வி வந்தது. ஆனால் ரோமர்கள், யூதர்கள், மற்ற எதிராளிகள் நிறைய பேர் முடிந்தது, இவர் கதை முடிந்தது, இனி நம்மளுடைய ராஜ்யம், நம்முடைய ஆட்சி தான். ஏன்னா ஆல்ரெடி ரோமர்கள் தான் உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுகளுக்குள்ள அடிமைப்படுத்தி, அவர்களும் அந்த மாதிரி, யூதர்களும் கூட வராங்க, ஆனால் மெயின் ரோமர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இவர்களுக்கு பிடிக்காம என்ன பண்றாங்க, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், அடிப்பதற்கு, கொலை செய்வதற்கு, இந்த மாதிரி இவரை ஒழிச்சுட்டா எல்லாம் பிரச்சனை தீர்ந்துருச்சு, இனி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம். ஏன்னா இவர் ஏதோ புதுசா கொண்டு வர்றாரு, அவங்க அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. பிதாவை பத்தி சொல்றாருன்னு அவங்க நினைக்கல, புதுசா ஏதோ கொண்டு வர்றாரு, அவருக்கு பின்னதாகவே எல்லாம் நடக்குது, எல்லாரும் அவருக்கு பின்னாடியே போறாங்க, அற்புத அடையாளங்கள் நடக்கு, செத்தம் உயிரோடு எழும்புறான்னு சொல்றாங்க, என்னெல்லாமோ பண்றாரு, வியாதி சுகம் அடையுது, சாப்பாடு நடக்கும். அப்போ இதெல்லாமே பார்த்துக்கிட்டு அப்போ இவர் இவருக்குன்னு ஒரு இது பண்றாரா, பிதாவை ஃபாலோ பண்ணலையா, சில கேள்விகள் வைக்கிறாங்க. இவங்களே சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க, இவங்களே கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படும் போது இவர் மறிக்கிறாரு. ஆனால் சீஷர்கள் பயப்படுறாங்க, ஜனங்கள் பயப்படுறாங்க, முடிஞ்சு போச்சு, யூதர்கள், ரோமர்கள் அதாவது மற்றவர்கள் நம்மளை இன்னும் அடிமைப்படுத்துவாங்க, நம்ம இன்னும் பயந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னு நினைத்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 3வது நாளில் உயிரோடு அவர் எழும்பினார். ஆமென். 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழும்பினார். யாருக்காக? நமக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக. நீங்க உரிமை கொண்டாடணும், எனக்காகன்னு சொல்லணும், நமக்காக இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பினார். ஆமென். எதற்காக? பிதாவின் சித்தத்திற்காக. பிதா அவரை என்ன நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதற்காக. ஆமென். மரண ஆவியை ஒழிப்பதற்காக, ஜீவன் வெளிப்படுவதற்காக, வியாதி ஒழிப்பதற்காக, சுகம் வெளிப்படுவதற்கு, ஆமென், சாபங்கள் உடைவதற்காகவும், தரித்திரங்கள் வேறறுக்கப்பட்டு போவதற்காகவும், ஆமென், நாம ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவும் மொத்தத்துல அவர் அடிக்கப்பட்டார். ஆமென். எல்லாம் சேர்த்து அவர் வாங்கிக்கிட்டார். அவர் சாபமானார், பாவத்தில் ஒரு ஆளா என்ன பண்றார், பாவமானார். ஆமென். சேர்த்து எல்லாம் வாங்கிக்கிட்டார். அதனாலதான் அவர் சாவை விரும்புகிறவர் அல்ல, ஜீவன். ஏன்னா வசனம் சொல்லுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென். ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜீவன் பரிபூர்ணப்பட இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் இந்த உலகத்திற்காக வந்த நோக்கம் என்ன பார்ப்போம். ஒன்று, பிதாவின் சித்தம் செய்வதற்காக. இரண்டாவது, நமக்காக இரத்தம் சிந்தி மரிக்க. மூணாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவதற்கு. நாலாவது, நம்மை பிளஸ் பண்றதுக்கு, அதாவது ஆசீர்வதிப்பதற்கு. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா செத்த சரீரங்களை உயிரோடு எழுப்ப. ஆறாவது, தரித்திரங்கள், சாபம், வியாதி, கடன் எல்லாம் நீங்குவதற்கு. அப்புறம் 7, பாடு சுமைகளை நீக்க. 8, அடிமைத்தனத்தை நீக்க. 9வது பார்த்தோம்னா நம்மை சுதந்திரவாளியாக மாற்ற. 10, நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்க. மரணம் அல்ல, நித்திய ஜீவனை தருவதற்காகவே. ஆமென். நித்திய ஜீவனை தருவதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். பார்த்தீங்கன்னா 11 பார்த்தீங்கன்னா பாவம், பொல்லாப்பு, அக்கிரமம், வேசித்தனம், விபச்சாரம், அசுத்த கிரியைகள், பொல்லாங்கு எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை ரட்சித்து மீட்டு நம்மளை பரிசுத்தமாகவும் நல்ல பிள்ளையாகவும் அவருடைய பிள்ளைய வாழ வைப்பதற்காக நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஆமென்.
இன்றைக்கு சொல்லுகிறேன், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம் மீது இறங்கட்டும் என்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆமென், நம்ம மேல, நம்முடைய குடும்பங்கள் மேல, நம்முடைய ஜனத்தின் மேல இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த ராத்திரி வேளையில இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பவே இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். செத்து கிடந்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும் பொழுது மரித்தவனும் உயிரோட எழும்புவான். ஆமென். செத்து கிடந்த அவயங்கள், வியாதிப்பட்ட படுக்கைகள், ஆமென், ஆமா ஆமா, வியாதிப்பட்ட சூழ்நிலைகள், படுக்கையில் கிடந்த ஒரு நிலைமைகள், இந்த மாதிரி பட்ட கிரிகளில் இருந்து ஜனம் விடுபட அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கே வெளிப்படுகிறது என்று நான் சொல்கிறேன். பலன் அடைவதற்கு, சுகம் அடைவதற்கு, புதிய பலன் உண்டாவதற்கு, புதிய ஜீவன் உண்டாவதற்கு, புதிய ஒரு தயவு உண்டாவதற்கு, புதிய கிருபையும் ஆசீர்வாதமும் உண்டாவதற்கு உயிர்த்தெழுந்த வல்லமை நம் மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருவர் பார்க்கிற பிள்ளைகள், ஒவ்வொருத்தருக்கு குடும்பங்களுக்கு மேல போய் சொல்லுகிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி நடக்கட்டும், அப்படி நடக்கட்டும். நல்ல கவனிங்க. இன்றைக்கு உலக அளவில் நம்ம சொல்றோம், நம்ம தான் பெரிய ஆட்கள், நம்ம தான் உலகத்திலே நம்பர் 1. அதாவது கிறிஸ்தவ அளவில் எல்லாம், அது எந்த ஜாதியோ என்னவோ எதுவோ அது பிரச்சனை இல்லை. ஆனா உலக அளவில் பார்த்தா நாம தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இதற்கு காரணம் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால், ஆமென், மதிப்பில்லாத அந்த சிலுவை, கள்ளர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த சிலுவையை இவர் எப்போ சுமந்தாரோ அப்பவே அதற்கு மதிப்பு அதிகமாக்கப்படுகிறது. உலகளவில் அதுக்கு மரியாதையும் மதிப்புகள் உண்டாகுது. அப்போ இந்த உலகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவின் மூலமா தான் இந்த கிறிஸ்தவம் நம்பர் 1. ஆமா, மற்றவர்கள் கூட சொல்றாங்க, நீங்க தான்ப்பா பெருசு, நீங்க தான் பெருசா இருக்கீங்க அப்படின்னு. ஆனா காரணம், நமக்காக நம்ம தெய்வம் ரத்தம் சிந்தினார். வேற எங்க தெய்வமா ரத்தம் சிந்தினார்? அப்படி கிடையாது. இயேசு ஒரு தெய்வம் உண்டு, அவரே நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில்லாத ஜனங்கள் இயேசுவை நம்பினார்கள். அவருடைய கோர காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அவர் உயிர்த்தெழுந்து வந்தபுறம் அதையும் அறிந்தும் ஜனங்கள் ரட்சிப்பு, இவரே மெய்யான தெய்வம், இவரே மேசியா, இவரே உண்மையான தெய்வம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை நிலைத்திருக்கிறவன் அதிக கனிகளை கொடுப்பான், என்னை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அவரை நிறைய பேர் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். இன்றைக்கு இயேசு நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த அற்புதம் யார் மூலமா வந்தது? நம்ம மூலமா? நோ, பிதாவின் மூலமா அவர் நமக்கு கிடைத்தது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அது எப்படின்னு பார்ப்போமா? பிதாவானவர் இயேசுவை நமக்கு தெய்வமாக கொடுத்தது. அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தந்தார். அடிக்கப்பட வைத்தார், உயிர்த்தெழ வைத்தார். பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்தார். ஆமே, அற்புதமான ஒரு செயல், அதிசயமான ஒரு செயல். ஆமென். தான் தேவகுமாரன். ஆமென். இது ஒரு பெருசு. அப்போ உயிர்த்தெழுதல் பல காரியங்களில் இது நிச்சயமாக நமக்கு என்னப்படுது? காணப்படுது. அப்போ தேவனை நாம நம்பணும். கர்த்தரை நம்பும் பொழுது நம்மள என்ன பண்ணுவோம்? பிழைப்போம். அப்போ உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவோம்? பிழைப்பான், நல்லா இருப்போம், ஜீவனை அடைவோம். மரணம் இல்லை என்று சொல்லுகிறேன், துக்கம் இல்லை என்று சொல்லுகிறேன். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளோடு இருக்கிறாரு. அதனால எந்த தீங்கு நம்மளை ஆண்டுவது இல்லை. சந்தோஷம் உங்க குடும்பத்துக்குள்ள வந்தது என்று சொல்லுவேன். அவர் மறுபடியும் பிறந்தார், வந்தார், நமக்காக சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஆமே, நம்ம நல்ல ஆரோக்கியம், ஆயுளோட நல்லா இருப்பதும் என்று தான் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணாரு? நமக்காக உயிரோட எழும்பினார். ஆமென்.
அதுதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசு கிறிஸ்து. அதான் பார்த்தீங்கன்னா மனுஷனாகவும் பிறந்தார், மாம்சமாகவும் இரத்தமும் உடையவராகவும் அவர் இருந்தார். ஆமாம், அதான் உண்மை, அதுதான் நித்திய ஜீவன். அதான் இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள். அவர் உயிரோடு அவர் எழும்பும் போது எதிரிகளுக்கு கலக்கம் உண்டாகிவிட்டது. கேள்விப்படும் போது இது எப்படி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம், ஆனா இங்க இப்படி. அப்போ மகதலேனால் மரியாளும் பெண்களும் அவங்க சில அந்த மரியாள் பார்த்துருக்கா, சீஷர்கள் பார்த்துருக்காங்க. ஷாக்கிங், ஆச்சரியம். ஆனால் மற்றவர்கள் இதை கேள்விப்பட்டு இது எப்படி என்று ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எதிரிகளுக்குள்ளே கலக்கம் உண்டானது. எதிரிகள் எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்பந்தான் பிதா ஆரம்பிக்கிறார். எப்படி இயேசுவை மறுபடியும் வர வைக்கிறாரு, உயிர் தள்ள வைக்கிறாரு. இல்லை, மரணம் இல்லை, ஜீவன் என்று இயேசுவின் மூலம் நமக்கு கொண்டு வர்றாரு, காட்டுறாரு. காட்டுறது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை கிரியை செய்றாரு. பிசாசுகளை அழிக்க வந்தார். ஆமாம், பாதாளத்தெல்லாம் அது அது பாதாளம் யாருக்கு வைக்கப்பட்டது? அது வேற. ஆமாம், வேற டாபிக் அது. ஆமாம், அது அவனுக்கு, நமக்கு அல்ல. ஆமா, பயந்து கிடந்த ஜனங்கள் இனி வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பயந்து, யூதர்களுக்கு பயந்து, அதாவது சீஷர்கள் ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க. ஐயோ, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன அடுத்து சின்ன செய்வானு தெரியலையே, நம்மளாம் உயிரோடு இருப்போமா இல்லையா, நமக்கு இருந்தவரும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கமும் ஒரு பயமும் சீஷர்களுக்குள்ளே தான் காணப்பட்டுச்சு. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த பயம், அந்த தேவையில்லாததெல்லாம் மாற்றுவதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆமென். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தா அன்னைக்குள்ள முன்னோர்கள் ஆபிரகாமோ, ஜோசுவாவோ, தாவீதோ, யோசேப்போ, எஸ்தரோ, இந்த மாதிரி இப்போ மோசையோ, யோசுவாவோ, இந்த மாதிரி நபர்கள் புறஜாதிகளுக்கு விலக்கி ஜனங்களை, அதாவது இஸ்ரவேலரை கர்த்தர் இவர்களை கொண்டு பாதுகாத்தார். பெரும் தலைவர்களை கொண்டு ரட்சித்தார். யுத்தங்களை செய்ய வச்சு எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி அடைந்தார். எப்படி கானானியர், எமோர், எபேசியர், கிட்டத்தட்ட 6-7 ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் அவங்களை அழிக்க பண்ணி இந்த கானானுக்குள் போக பண்றாரு. எப்படின்னா இவர்கள் பயந்து கலக்கம் அடைந்து, நம்ம எப்படி நமக்கு கடவுளும் எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு, ஆனா இவங்க ஒரு விசுவாசமும் இல்லை, இவங்க வனாந்தரத்தின் பயணங்கள், பயம் ஒரு பக்கம், ஐயோ பின்னாடி வந்துருவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, பார்வோன் வந்துருவானோ, பார்வோன் சேனைகள் கூட்டங்கள் வந்துருமோ, அப்படி இப்படி பயந்தார்கள். இல்லை, கர்த்தர் அன்றைக்கு தலைவர்களை கொண்டு இந்த ஜனங்களை ரசித்தார். அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே வந்தாலும் நித்தியமான தலைவர் என்றால் நமக்கு இயேசு கிறிஸ்து தான். ஆமென். நமக்கு அந்த பயத்தை எல்லாம் மாத்தினாரு. மரண பிசாசை அழிச்சு போட்டாரு. பாவ சாபங்கள்லாம் உடைச்சு போட்டாரு. பொல்லாத கிரியைகளை என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் மாற்றினாரு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்டார். ஆமாம், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. யோபுவ என்னெல்லாம பண்ண, ஒன்றும் இல்லை. உயிரோட செத்து கிடந்த அவயங்கள் இன்னைக்கே கர்த்தர் அப்படி செஞ்ச உயிரோட அவனை எழும்ப பண்ணி மறுபடியும் ஜீவனை கொடுத்து தான் அவனை வாழ வச்சார். இங்க இயேசு கிறிஸ்துவே அவர் அடிக்கப்பட்டு நித்திய ஜீவன் நமக்கு கொடுப்பதற்காகவே அவர் நமக்காக எல்லா காரியங்களும் என்ன பண்றாரு, செய்யறாரு. அதனால நீங்க கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இங்க ஜனங்கள் ஒரு பக்கம் குழப்பமும் இருந்தது, ஜனங்கள் ஒரு பக்கம் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாங்க, சீஷர்களை ஒரு பக்கம் நம்பவும் இல்லை, ஒரு காரியங்கள் இருந்தது. ஆனால் நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா மத்திய 27, 64, 66 பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் கல்லறையில் அழுகிறாள். அங்கே போறா, இயேசு கிறிஸ்துவ பார்க்க, அந்த வாசனைகள் இதெல்லாம் அவருக்கு மேல எல்லாம் பூசுவதற்காங்க போறாங்க. அங்கே பார்த்து அங்கே ஒருத்தர் இல்லை. ஆச்சரியப்படுறாங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்க, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறார். இவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ ஷாக்கிங். இப்போ என்ன ஏமா அழுற, அது இயேசுவை காணாமல் நாதாமா அவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஆனாலும் நம்புறா. ஸ்ரீயே ஏன் அழுற? சொல்லி என் ஆண்டவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, யாரோ கொண்டு போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் தான் அவன் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியம்.
சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. ஐயோ நாங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம், இல்லை, எங்களோடு நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, உங்களை அனாதையா விட மாட்டேன்ற, கூட நிற்பேன், உனக்காக யுத்தம் செய்வேன், உன்னை வாழ வைப்பேன், சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், நான் உயிர்த்தெழுந்த தெய்வம், என்னை நம்பினபடியா நீ பிழைத்திருப்பாய் ஆண்டவர் சொல்றார். உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் பெற்றவர்கள் திக்கற்றவர்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க, ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஓடிடுவாங்க. ஆனா தெய்வம் நம்ம கூட நிற்கும், நம் கூட நின்று நம்மளை அவர் வழி நடத்துகிறவர். ஆமாம். பெண்கள் பகத்தினெல்லாம் மரியாதை பார்க்குறாங்க. அடுத்த சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு உள்ளாடி இருக்காங்க. இதர்கள் இதை பிரச்சனை பண்ணாங்களோ, வேற யாராவது பிரச்சனை பண்ணாங்களோன்னு சொல்லி அவர்கள் பயந்து பூட்டிய வீட்டுக்குள் இருக்கும் பொழுது, பூட்டிய வீட்டுக்குள் இயேசு வந்தது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். சீஷர்கள் திடீரென்று ஒரு தரிசனம், திடீரென்று இருக்கிறார். எல்லா சீஷர்கள் பார்த்து என்ன இது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. என்ன ஒரே பயம், பூட்டி வீட்டுக்குள் இயேசு, பயம், குழப்பம், யார் இவர், திடீர்னு ஒரு பயந்துட்டாங்க, பயந்து போயாச்சு. அப்போ ஏசப்பா அவங்களுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் நீங்க அப்படின்னு, நான் தான் உங்கள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது அங்க யாருமே நம்பலை தான். அது எப்படிங்க, இல்லை வேற ஏதாவது பேயா இருக்கும், பிசாசா இருக்குங்க, அதுக்கு என்ன கை கால்கள் உண்டுமா, எலும்பு உண்டா, மாம்சம் உண்டா, ஆவிக்கு மாம்சம் உண்டா, எலும்பு உண்டா, என்னை பார் அப்படின்றது. ஆமே. அப்போ அந்த சூழ்நிலை அங்கே பார்க்கும்போது, ஆமா உண்மையில இயேசுதான் சொல்லி அவர்களுடைய பயம் அப்படியே நீங்கிடுச்சு. அவங்க பயம் நீங்கி தைரியம் வந்தது. எல்லாம் ஒரு 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 விசுவாசம் அவர்களுக்குள் வந்தது. ஆமே. எல்லாம் ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள வந்தது பாருங்க, பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் நம்பினாங்க. அவர் சொன்னார், எப்பவும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்னார். வாக்கு திட்டம் பண்ணார், நான் எப்பவும் கூட இருப்பேன்னு சொன்னார். நீங்க நினைக்காதீங்க நான் மரித்து போய்விட்டு, இல்லை, மரித்தாலும் நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், பிதாவானவர் என்னை எழும்ப பண்ணியிருக்கிறார், சதா காலம் நான் உங்க கூட எப்பவும் இருப்பேன்னாரு. மத்தேயு 28:20 நம்ம வாசித்து பார்த்தேன். முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட வருவேன், உங்க கூட நிற்பேன். ஆமா, உங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொல்றேன். அது எல்லாம் சீஷர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தனை மட்டும் காணல. தோமா ஊரெல்லாம் சுத்திட்டு வரான், ஊரெல்லாம் பிரச்சனை, இயேசு ஏற்றுக்கொண்டவங்க எங்க போனா அடிச்சு போடுவான், ஏதோ பிரச்சனை. ஆனால் தோமா கொஞ்சம் தைரியமான ஆள், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சுத்திட்டே வரான். அங்க வந்தா இவங்க சொல்றாங்க, இயேசுவை பார்த்தோம். இயேசுவை பார்த்தீங்களா, அது எப்படி, அவர் தான் இப்படி ஆயிடுச்சு, அவர் தான் நம்ம மறிச்சிட்டாரு, எது இப்படி நீங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு, இதெல்லாம் நான் நம்பவே முடியாதுங்க அப்படின்னு. அது எப்படி நான் நம்புறது, அவரே இறந்துட்டாரு, நீங்க மறுபடியும் வந்தாருன்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சிஷ்யர்கள்லாம் சொல்றாங்க, இல்லைங்க நாங்க பார்த்தோன்னா என்னங்க ஆதாரம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க, பார்த்தோம், அவர் வந்தாரு, நான் நம்ப மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன். அவர் உலா எலும்புல விரல போட்டு பார்த்து, அவர் கைகளை பார்த்தா, கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுத்தார், ஆண்டவர் அவன் முன்னே தோன்றினார், ஆண்டவர் அந்த பேர்வழியின் சந்தேகத்தை மாற்றி போட்டார். ஆண்டவர் சொல்றாரு, தோமா உன் கையை என் விழாவில போட்டுப்பார், என் கைகளை தொட்டுப்பார், அப்போ நீ நம்ப. இவன் அவனுக்கு ஒண்ணுமே ஓடலை, எல்லாம் கரெக்டா இருந்திருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு. யோவான் 20, 25 22 வரை 27 வரை வாசித்து பாருங்க. ஆமா, கரெக்டா இருந்திருக்கு. விசுவாசித்தான், நம்பணும். நான் தான் சொல்றேன், நம்பணும், இயேசுவை நம்பணும், வசனத்தை நம்பணும். சிலவங்க சொல்ற, இன்னைக்கும் சில கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, என் முன்னாடி வந்ததாக நான் நம்புவேன், எனக்கு காட்சி தர மாட்டேக்காரு. சிலவங்களுக்கு சிலுவை மூலமாகவோ அல்லது வெளிச்சம் ஏதாவது ஒரு விதத்துல வசனம் மூலமா காட்சி எனக்கு சரியா வரமாட்டேங்குது, அப்படி சில குழப்பங்கள். ஆனா நான் சொல்றேன், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதே அவர் உங்கள் முன் தான் இருக்கார். நீங்க விசுவாசம் தான் பெருசு. காணாமல் நம்பணும், காணாமலும் நம்பணும், பார்க்கலையே நம்பிக்கை. அவர் வார்த்தையே மாம்சம். ஆமென். வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையை ஆண்டவர் நம்பணும், இயேசுவை நம்பணும்.
சிலர் இன்றும் இல்லை, அவர் தரிசனம் காட்டினாதான். உபவாசம் இருக்கிறது கிடையாது, ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சரியான இணைப்புகள் எதுவுமே கிடையாது. ஆனா பார்க்கணும். எப்படி பார்க்கறது? நான் சொன்னேன் சிலர்கிட்ட அப்படி சில கேள்விகளை எழுப்பினார்கள். அது எப்படி? அப்போ சொன்னேன், நீங்களாம் பார்க்கவே மாட்டீங்க, பார்க்க முடியாது, ஏன் அப்படின்னு கேட்டேன். எப்படி? வேதத்தை ஒழுங்கா வாசி, காத்துரு, நல்ல ஸ்பிரிச்சுவல் உள்ளவங்களோட சேரு, மீட்டிங் இது இருந்தாலே போதுமே. வசனத்தை நீ படிக்கிறல்ல, ஆமா, அப்போ அவரை நீ பார்த்ததுக்கு தான் சமம். நம்பணும். விசுவாசம் இல்லாம இருந்தாங்க. அது எப்படி அது எப்படி உயிர்த்தல்? சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து போட்டிருந்தாங்க, உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக சிலர் பேசியிருந்தாங்க. சில பிரபலமானவர்கள், அவர்களெல்லாம் அறிவி இல்லாதவர்கள், பைபிளை படிக்காதவர்கள். அவர்களுக்கு அறிவு இல்லாமையினால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமா பேசினாங்க, உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாய் பேசினாங்க. சிலர் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியல, அதை தூக்கி தூர போடுவோம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவ்வளவுதான். அது கர்த்தரை பார்த்து விடுவார். அப்போ விசுவாசம் இருக்கும் பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவோம்? தரிசிப்போம். அவர் வந்ததாகவே மறுபடியும் நமக்காக தான். அவர் வந்ததே மறுபடியும் நமக்காக தான். எல்லாத்தையும் விட்டுட்டு பேதுரு மறுபடியும் இல்லை, எனக்கு இன்னும் செட் ஆகாது, நான் மறுபடியும் அவர் விசுவாசத்துல குறைவாகி நான் மறுபடியும் பழைய வேலைக்கே போறேன், நான் மறுபடியும் நான் பழைய அதிலே போறேன், நான் அப்படி இருக்க போறேன், இப்படி மறுபடியும் அவன் புலம்பி மறுபடியும் மீன் பிடிக்க அங்கேயும் போனான். தேவன் அங்கேயும் அவனுக்கு வந்து நிற்கிறாரு, அங்கேயும் அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆச்சரியம். நீதான் எனக்கு தேவன்றாரு. உனக்காக தானே நான் உயிர்த்தெழுந்தேன், உனக்காக தானப்பா, உன்னை வாழ வைப்பதற்காக, உனக்காக தானே, உன்னை போன்று சகல ஜனங்களுக்காக. என்னை பத்தி நீ சொல்லு தோமா. அதனாலதான் அவர் விசுவாசம் இல்லாம இருந்தும் அதுக்கப்புறம் அவரை பார்த்து விழாவினுக்குள்ள விரலை விட்டு விசுவாசித்து அதற்கு பின்பு இந்திய தேசத்துக்கு வந்து மாத்திட்டாம்ல. எவ்வளவு அழகா மாத்திட்டாரு. ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தான்ல. அப்போ பின்வாங்கி போன சூழ்நிலை, இல்லடா நான் உனக்காக தான் ஐயா நான் மறுபடியும் உயிரோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க பேதர்கிட்டையும் அதான், இது உனக்காக தான் ஐயா, ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டு இருந்த உடனே நான் வேற மாதிரி உன்னை பிளஸ் பண்ண உன்னை கூப்பிட்டு வந்து மறுபடியும் நீ இப்படி பின்மாற்றம் பண்ணோம், நான் உனக்காக தான். பாருங்க, பழைய வாழ்க்கை பின்மாற்றம் இல்லைங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. உங்களை விட மாட்டார். பேதுருவை விடவில்லை. சொல்லுங்க, பேதுரு அவனுக்கு வந்து பொரித்த மீன்கள் எல்லாம் அவனுக்கு என்னென்ன எல்லாமே கொடுக்குறான். அப்ப எல்லாம் கொடுத்து அவனை மறுபடியும் அவனை மீட்டெடுத்து பா அப்படின்னு மறுபடியும் அவனுக்கு அனுப்பி, நான் உனக்காக ரத்தம் சேர்ந்திருக்கிறேன், நான் உனக்காக மறைத்திருக்கிறேன், நான் உனக்காகவே உயிரோடு எழும்பியிருக்கிறேன். ஆமென். நீ என்னை நம்பு, விசுவாசி. ஆமென். அவர் நான் சொல்றாருல, உங்களை திக்கற்றவர்களாக நான் விடவே மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால சொல்ற இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படும், ஒவ்வொரு குடும்பங்கள் மேல வெளிப்படும். நமக்காக உயிர்த்தெழுந்தவர் இயேசு. உயிர்ப்பிக்கும் ஆவி நமக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, நம் மூலமாய் மற்றவர்களுக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இயேசு நமக்காக சிலுவை சுமந்த ரத்தம் சிந்தி மறிச்சு 3வது நாள் என்று உயிரோடு எழும்பினார் என்று இந்த உலகமெங்கும் சாட்சி. ஆமென். மற்றவர்களும் கூட ஆமா என்று சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால நன்றி. இனி பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தயவு, ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று சொல்கிறேன். விசேஷ விதமாக பாஸ்டர் ஸ்மைல்ராஜ், ஆமென், அவங்க ஒரு பிரபலமான ஒரு ஊழியர்களாக இருந்தாலும் ஆமென், இன்றைக்கு இந்த இணைப்பில் இணைந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களின் பிள்ளைகள் மனைவிகள் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லி அற்புத அடையாளங்களை செய்கிறவர். ஆமா, வேற லெவல், going to the next level. Thank you Lord, thank you Jesus. ஆமென். ஆமென். கீழே பார்க்குற பிள்ளைகள் எல்லாம் ஆமாம் எல்லாரும் பிளஸ் பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன்.
பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிக்க. நம்ம தொடர்ந்து உங்க கிருபை பிள்ளைகளோடு எங்களோடு குடும்பங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மரித்து உயிரோடு எழும்புறன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர். எங்களோடு நீர் இருக்கிறீர்கள் ஆண்டவர். எங்களோடு இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை வாழ வைக்கிற தேவன் ஆண்டவர். எஸ் டேட் சாவுக்கு ஒப்பு கொடுக்காம ஜீவனை தருகிறவன் ஆண்டவர். பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. ஏசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென்.